ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு எம்டி புலாவ் ரெசிபியும் சோயா சில்லி ரெசிபி பார்க்கலாம். சோயா சில்லியோட ரெசிபி நான் இதில் ஷேர் பண்ணலை. உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவாக பாடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் ஊற்றிட்டு கொஞ்சமாக நான் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். வேணா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆல் ஸ்பைசஸ் போட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா புலாவோட கலர் மாறிடும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. வேறு எந்த காரமும் நம்ம இதில் சேர்த்து போகிறது கிடையாது. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கலங்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதை நான் கொஞ்சம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இலை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணிட்டேன். ஒரே ஒரு குட்டி தக்காளி இது கூட ஆட் பண்ணியிருக்காங்க. தக்காளி நிறையா போடாதீங்க, புளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். வெஜிடபிள் கேரட்டு, பீன்ஸ், பட்டாணி போட்டிருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இதுவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த 3 மட்டும்தான் போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழித்து நான் அரிசி போட்டுக்கிறேன். நான் ஒரு 2 டம்ளர், அது ஒரு 1/4 கிலோ அரிசி. தேங்காய் பால் நான் ஒரு 2 டம்ளர் பக்கம் எடுத்திருக்கேன். மீதி நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா 2.5 டம்ளர் இருக்குது. நான் மீதி தண்ணியாக ஊற்றிக்கிறேன். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். நான் இது நார்மல் ரைஸில் செஞ்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயும் கூட செஞ்சுக்கலாம். இப்போது புலாவ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக உதிரியாக ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சோயா சில்லியோட ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவை போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.